வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். முதலமைச்சர் இந்தியாவிற்கே வழிகாட்டியாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற தலைவர் அவர்களுக்கு என்னுடைய உளமார்ந்த நன்றி. உழைப்பவர்களுக்கு என்றைக்கும் இந்த கட்சி கைவிடாது என்று அவர் அடிக்கடி சொல்வது மீண்டும் ஒரு முறை நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. நான் உணர்ச்சிகளின் விளிம்பில் நிற்கின்றேன். தலைவர் அவர்களுடைய குணம், அனுசரிக்கின்ற குணம், கழகத்தோழர்கள் மீது கொண்டிருக்கின்ற கரிசனம், எல்லோரையும் எல்லாம் வைத்து பார்க்க வேண்டும் என்ற அவருடைய அந்த பெருந்தன்மை, யார் யாரை எப்போது எப்படி அங்கீகரிக்க வேண்டும் என்று அவர் தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்ற வரிசை இன்றைக்கு இதையும் நான் கருதுகின்றேன். அவர் வைத்திருக்கிற இந்த நம்பிக்கையை மேலும் காப்பாற்றுகின்ற வகையில் என்னுடைய உழைப்பு தொடரும். நாடாளுமன்ற மாநிலங்களவையில் கழகத்தின் குரலாக இன்றைக்கு மிகப்பெரிய போராளியாக எழுச்சி முழக்கமாக இருக்கிற தளபதியினுடைய பிரதிநிதியாக நான் தொடர்ந்து செயல்படுவேன். இன்னும் பொறுப்புடன், அதிக வேகத்துடன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு சிப்பாயாக, தலைவருடைய பிரதிநிதியாக நான் மாநிலங்களவையில் செயல்படுவேன். தலைவருக்கு மீண்டும் நன்றி. கழகத்தினுடைய முன்னணி தலைவர்களுக்கும் என்னுடைய தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வாழ்த்தினார் முதலமைச்சர் இந்த அறிவிப்பின் வாழ்த்தினார். நான் மகிழ்ச்சி தெரிவித்தேன். அவரும் மகிழ்ச்சியோடு எனக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அவர் தனியாக எதையும் சொல்ல வேண்டியதில்லை. இந்த பொறுப்பை எனக்கு மீண்டும் தந்ததன் மூலம் அவர் என் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையினை என்ன சொல்ல வேண்டுமோ அதை நான் உணர்ந்து கொள்கின்றேன். அதை அங்கே என்னுடைய செயல்களில் தொடர்ந்து காட்டுவேன். அதாவது ஒரு கூட்டணி எப்படி அமைய வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் கடந்த 4 தேர்தல்களாக 2 நாடாளுமன்ற தேர்தல்கள், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி மன்ற தேர்தல், இப்போது மீண்டும் சட்டமன்ற தேர்தலில் இத்தனை கூட்டணி கட்சிகளை அரவணைத்து அதன் மூலமாக அவர் எவ்வளவு நேர்த்தியாக ஒரு கூட்டணியை கொண்டு செல்ல முடியும் என்கின்ற வகையில் எல்லோரையும் அரவணைத்து செல்கின்ற அந்த பாங்கு இந்தியாவில் இருக்கிற மற்ற கட்சிகளை, மற்ற மாநிலங்களில் உள்ளவர்களை பாராட்ட வைத்திருக்கின்றது. ஆக அவர்கள் கையால் ஆகாதவர்கள் ஏதாவது பேசிக் கொண்டிருப்பார்கள். அதை பற்றி எதிர்த்து நிற்பவர்களுடைய இயல்புதான். ஆனால் எங்களுடைய தலைவர் நிதானமாக, பொறுப்புணர்ச்சியுடன் எப்படியும் தமிழ்நாட்டை மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி நடத்திட வேண்டும் என்றால் இன்னொரு தத்துவம் தமிழ் மண்ணுக்கு பொருந்தாது, இங்கு வந்துவிடக்கூடாது என்ற எச்சரிக்கை உணர்வு இருக்கின்ற காரணத்தினால் எல்லா கூட்டணி கட்சிகளையும் அரவணைத்து செல்கிறார். எல்லோருடனும் இணக்கமாக பேசுகிறார். அவர்களும் மனநிறைவுடன் இருக்கின்றார்கள். அதுதான் தலைவருடைய வெற்றிக்கு ஒரு மிக முக்கியமான காரணம். ஆக ஒரு தலைவர் எப்படி ஒரு அரசியல் கட்சி, ஒரு கூட்டணியை, ஒரு அரசாங்கத்தை நடத்த வேண்டும் என்பதற்கு அவர் ஒரு இலக்கணம், ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு.